நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ ஹசி மவ சிவ. நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல லைவாவே நம்ம பேசலாம். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் டைரக்டா கேட்கணும். நிறைய பேர் டைரக்ட் கான்வர்சேஷன் வேணும்னு கேட்கறாங்க. இந்த டைரக்ட் கான்வர்சேஷன்ல அவரவர்களுக்கு நாம சில கருத்துக்களை கூறுபொழுது அதை நீங்க குறிச்சு வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம இன்னைக்கு டாக்கிங் லைவ் வச்சிருக்கோம். இப்ப வந்துட்டு இருக்க சில காலகட்டத்துல எல்லாருக்குமே பணப்பிரச்சனைங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த பணப்பிரச்சனைக்கு நாம முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 வெற்றிலை ஒரே ஒரு பாக்கு, இதுல ₹1 காயின். அந்த ₹1 காயின் வைக்கும் பொழுது அந்த காயின் பிரிண்ட் பண்ண வருடமானது உதாரணமாக 2001 என்றால் 3 கணக்கு வரும், 2004 அப்படின்னா 6 கணக்கு வரும். ஆனால் அந்த வருடம் கூட்டும் பொழுது 8 வராதது போன்று நீங்க பார்க்கப்பட்ட அந்த காயினை அந்த இதுல வச்சுக்கணும். 2 வெத்தல ஒரு காயின், ₹1 காயினை வச்சு இந்த பாக்க வச்சு இப்படி மடிச்சு இதை எடுத்து அப்படியே நம்ம பீரோல வச்சுக்கணும். இது வெள்ளிக்கிழமை செய்யணும். காலையில 6 to 7 நம்ம செய்யணும். செஞ்சு நம்ம பணம் எங்கெங்க இருக்கோ அந்த பர்ஸ்ல வச்சுக்கலாம், அல்லது பண புழக்காட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம், அல்லது ஒரு பேங்க் வச்சிருக்கான பேங்க்ல முக்கியமான பீரோல வச்சுக்கலாம். ஒரு பிட்டி கேஷ் ஒரு பாக்ஸ் வச்சிருந்தா பாக்ஸ் வச்சுக்கலாம், ஹேண்ட் பேக், அதுக்கப்புறமேட்டு நம்ம கேரி பேக்ல வச்சு கூட நம்ம கொடுக்கலாம். அடுத்த வாரம் அதே போன்று வேற ஒண்ணு மாற்றம் செஞ்சு அந்த பழைய வெற்றிலையும் பாக்க எடுத்து ஒரு கவர்ல போட்டு வச்சுக்கணும், ஓடுற தண்ணில விட்டுறணும். அந்த ₹1 காயினை சேர்த்து வச்சு மகாலட்சுமி கோவில் எங்க இருக்கோ அந்த மகாலட்சுமி கோவிலுக்கு போடலாம். சோ நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலுக்கு வருடக்கணக்கில் சேர்த்து வச்ச அந்த ₹1 காயினை கூட எடுத்துட்டு வந்து கேரி பேக்ல போட்டு அந்த மகாலட்சுமிக்கு நன்றி சொல்லிட்டு போறாங்க. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அது போன்று செய்யலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான கருத்து, இந்த திருமணம் ஆகாதவர்கள் எவ்வளவோ நாங்க ஜாதகம் பார்த்துட்டோம், எவ்வளவோ கோவில் போயிட்டோம், எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சுட்டோம் சார், எங்களுக்கு அது பலித்தம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் கேட்கிறாங்க. சோ அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, வெற்றிலையில ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலை அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கோடு, இந்த கிராஸ் கோடு இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் கோடு இப்படி பேரலா கரெக்டா ஈக்குவலா வந்தா இது பெண் வெற்றிலை. நல்லா புரிச்சுக்கோங்க. ஈக்குவலா வந்தால் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஈக்குவலா வந்தா அது பெண் வெற்றிலை. இப்படி மாறி மாறி கோடு வரப்பட்டால் இந்த நடுமையத்துல இருக்க கோட்ல இங்க ஒரு கோடு இருக்கும், இங்க ஒரு கோடு இருக்கும், அந்நியவனா வந்துச்சுன்னா அது ஆண் வெற்றிலை. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பெண் வெற்றிலை, அதன் பிறகு ஆண் வெற்றிலை, அதன் பிறகு ஒரு விராலி மஞ்சள். இந்த விராலி மஞ்சள் வச்சுட்டு இதுல ஒரே ஒரு பாக்கு, ₹1 காயின், இத இப்படியே நீச்சா மடிச்சு இது போன்று மடிச்சு இத ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வைத்து வீட்டுக்கு வாயில் மேலே எடுத்து வைக்கப்பட வேண்டும். அவ்வாறு எடுத்து வைத்து விட்டு அந்த திருமணம் நடந்து விட்டால் தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் கொண்டு வந்து அதை சமர்ப்பணம் செய்துவிட்டு அந்த மகாலட்சுமிக்கு ஒரு நன்றியை செலுத்தப்பட வேண்டும். அப்போ இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சோ இது நிறைய எங்கிட்ட வர thousands of பீப்புளுக்கு நாங்க சொல்லி நாங்க சக்சஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் அந்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். வாழ்த்துக்கள். சோ ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா டிஜே அரவிந்தன் சக்கரவர்த்தி இருக்கு. இவர் என்ன கேட்டிருக்காரு, நான் பிஇ முடிச்சிருக்கேன் சார், இசிஇ முடிச்சிருக்கேன் சார், மதுரையில இருந்து கூப்பிட்டுருக்கேன், நான் என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கேட்கிறாங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். வெரி நைஸ். ஓகே. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பிசினஸ் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா 2024 ஜனவரியில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், தவறுதும் இல்லை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது. எப்படி பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு செட் ஆகாது, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அப்பா கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த விதமான பணத்தை வாங்கி செய்யக்கூடாது. உங்க கையால இருந்து நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதை வச்சுதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்க சார். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஓகேங்க சார், புரிஞ்சு சார். இதான் முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நாக்குல மச்சம் இருக்கனால நீங்க எதை ஆரம்பிச்சாலும் வெளியில எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னாலும் அந்த காரியம் பலிக்காது. ஓகே, வெளியே சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு யாராவது கேட்டா கூட சும்மா ஏதோ பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்லுமா வெளியே. அதோட A to Z எதுவுமே you should not discuss with others. If you discuss with others it will not work it out. Okay sir. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. Got it sir.
ரைட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்விக்கு உங்களுக்கு பதில். ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எனக்கு லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் என்னன்னு கேட்டா உங்களுக்கு இது வரைக்கும் 3 லவ் கட் ஆயிருச்சு. உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆகும். ஓகேங்க சார். லவ் மேரேஜ் தான் ஆகுமா? ஆமா, லவ் மேரேஜ் தான் செட் ஆகும். அதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதி விட்டு ஜாதி தான் வரும். ஓகே, ஜாதி விட்டு ஜாதி வந்தால் கூட ஓரளவுக்கு அந்த பெண்ணாகப்பட்டவர் செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கை என்பது வாழ்றதுக்கு தான். ஓகே, இப்ப நமக்கு வந்து செட் ஆகாத சில நட்சத்திரம் வந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கா அதுல நம்ம சிக்கல்ல போய் நம்ம மாட்டக்கூடாது. ஆமா சார். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த மேரேஜ் கூட நல்லா நடக்கிறதுக்கு மஞ்சள் துணியில முல்லைப்பூ. சார் இப்போ ஒரு டவுட் சார், அது வந்து செட் ஆகாத மாதிரி தான் இருக்கு. அவங்க மேஷ ராசி, பிரேக்கப் ஆற மாதிரி தான் இருக்கு. எனக்கு விருப்பம் இல்ல. இப்போ அது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது நான் லவ் மேரேஜுக்கு எகெயின்ஸ்ட் இல்ல. ஆனால் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நம்ம 25-30 வருஷம் அவங்களோட டிராவல் பண்ணி ஆகணும். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம அந்த பழகிறது யார்கிட்ட வேணா பழகலாம். ஆனால் திருமணம் என்று வரும் பொழுது மட்டும் கொஞ்சம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நமக்கு செட் ஆகணுமா இல்லையாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பண்றது நல்லதுன்னு என்னோட கருத்து. நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. ரைட்டா? இப்போ நீங்க இந்த மஞ்சள் துணியில முல்லைப்பூ, மஞ்சள் துணியில முல்லைப்பூ வச்சு அதுல ₹1 காயின் வச்சு நீங்க வீட்டு வாசப்படிக்கு மேல தூக்கி கட்டணும். என்னன்னு சொல்லிட்டு, எனக்கு திருமணம் நல்ல இடத்துல அமையணும், அதே மாதிரி பிசினஸ் எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு பிரசன்னமா ஆயிருக்கு. இத நீங்க செய்யுங்க, உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு அதன் பிறகு திருமணம் ஆன வேட்டி நீங்க ஒரு முறை மகாலட்சுமி கோவிலுக்கு வந்துட்டு அங்க வந்து மகாலட்சுமிக்கு ஒரு நன்றி செலுத்திட்டு போயிருங்க. சரிங்க சார். சார் பிசினஸ் இப்போ இங்க மதுரையில ஆரம்பிக்கலாமா இல்ல வெளியே எங்கேயாச்சும் ஆரம்பிக்கலாம்? உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்வீகம் ஆகாது, ரத்தபந்த பாசம் ஆகாது. ஓகே சார். ஓகே சார். பூர்வீகம் இல்லாத 3வது நபர்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு நட்பு நல்லா இருக்கும், நல்ல கான்வர்சேஷன் நல்லா இருக்கும், வருமானங்கள் கூடும். சரிங்க சார். திறமை ஜாஸ்தி உங்ககிட்ட. ஓகேங்க சார். வெளியே பே பண்றது நல்லது. வெளியே பே பண்றதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்க சார். சரிங்க சார். இந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி அம்மா தான் வந்து உங்களை ஃபாலோ பண்றாங்க கிட்டத்தட்ட 1 வருஷமா. ஓகே, பேசுறாங்க சார். நமஸ்காரம். யார் பேசுறீங்க? நமஸ்காரம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து ரொம்ப நாளா உங்க இதை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த நவசிவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பேன் காலையில மீண்டும். அப்புறம் தம்பி தான் வந்து இந்த ப்ரோக்ராம் பிசினஸ் பண்றதா, கவர்மெண்ட் வேலைக்கு போறதா இப்படின்னு அவங்க அப்பாவுக்கு அவன் IAS ஆகணும்னு ஆசை. அதனால வந்து இவனுக்கு பிசினஸ் தான் பிடிக்கும். அதனால வந்து IAS அகாடமில சேர்க்கணும்னு எனக்கு ஆசை. அது செய்யலாமாங்க சார்? எந்த இது IAS? அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, யாருக்கும் அடங்கி போக மாட்டாருங்க. அடங்கி போக மாட்டாரு. நம்ம சொந்த தொழில், சுய தொழில் மட்டும்தான் இவருக்கு செட் ஆகும். நன்றி சார். நன்றி சார். ஓகே, ரைட்மா. உங்களை நேரடியா வந்து பாக்குறோம் சார். வெல்கம், வாங்க. அதை நல்லா பண்ணிட்டு உங்களை நேரடியா வந்து பாக்குறோம். சுபம். தேங்க்யூ மிஸ்டர் அரவிந்த். தேங்க்யூ. சோ இது மாதிரி ஒரு சில கருத்துக்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம அத கொஞ்சம் ஆழ்ந்து உற்று நோக்கப்பட்டு நாம செஞ்சா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருமணமா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வியாபாரம் செய்யலாமா அல்லது வியாபாரம் இல்லாமல் அரசாங்கத்துல நம்ம வேலைக்கு போலாமா, என்ன இதுங்குது அப்படிங்கிற கருத்துக்களை தெரிஞ்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது ஒரு நேயர் மிஸ்டர் என் ராம்மோகன் பானான் 28/10/1986 பிறந்திருக்காரு. AB நெகட்டிவ் நார்த் ஃபேசிங்ல கூப்பிட்டிருக்காரு, திருநெல்வேலியில இருந்து கூப்பிட்டிருக்காரு. நான் இந்த மாதிரி டிப்ளமா படிச்சிருக்கேன் சார். எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. நோ டெவலப்மெண்ட் இன் லைஃப்னு சொல்லியிருக்காரு. எனக்கு டிப்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. நமஸ்காரம் மிஸ்டர் ராம்மோகன். ஹலோ. நமஸ்காரம் ராம்மோகன், என்ன பண்றீங்க? கேக்குது, சொல்லுங்க மிஸ்டர் ராம்மோகன். ராம்மோகன், உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, முதலாளி ஆகக்கூடிய யோகம் இல்லை, நீங்க ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்றதுக்கு தான் யோகம். அப்படி ஏதாவது நீங்க தொழில் பிசினஸ் ஏதாவது செய்யறதா இருந்தால் கம்பல்சரி என்னன்னு கேட்டா, மனைவியை வந்து ப்ரொப்ரைட்டரா போட்டுட்டு நீங்க பிகைண்ட் த ஸ்கிரீன் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணும். நீங்க கையெழுத்து போடக்கூடாது, நீங்க வந்து செக் வாங்கக்கூடாது, எல்லாமே மனைவி தான் வாங்கணும். அது மாதிரி இருந்தால் நீங்க தொழில் செய்யலாம். ஆனால் நீங்க போய் முன்னாடி நின்னீங்கன்னா எல்லாமே லாஸ் ஆயிரும். இதுக்கு மேல என்னன்னு கேட்டா, நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட மனைவியை முன்னாடி போக சொல்லிட்டு நீங்க பின்னாடி தான் போகணும். ஒரு இடத்துல போனா எல்லாரும் உட்கார்ந்த விட்டு தான் நீங்க உட்காரணும்.
ஓகே சார். காலையில ஷூ போட்டு போனா கூட ஷூவை கையில எடுத்து லெப்ட்லயோ ரைட்லயோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போட்டு போகணும். ஓகே சார். சோ அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் நீங்க அடுத்தது சொல்ல முடியும். ரெண்டாவது வந்து ஓன் பிசினஸ் செய்யலாமா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓன் பிசினஸ் செய்யறதுக்கு 1% கூட வாய்ப்புகள் இல்ல ராஜா. சரிங்க சார். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எங்கேயாவது வேலைக்கு போற மாதிரி பாருங்க. வீட்டுல வைஃப் என்ன பண்றாங்க? ஒர்க் பண்றாங்க. சரி, அப்ப நீங்களும் என்னன்னு வெளியில எங்கேயாவது கம்பெனில நீங்க ஒர்க் பண்றதுக்கு தான் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிசினஸ் பண்ணி நீங்க லாஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நாமக்கல் ஆஞ்சநேயரை ஒரு முறை பார்க்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை. எப்படி? வருஷத்துக்கு ஒரு முறை நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்டு வாசப்படி முன்னாடி கருப்பு துணியில எள்ளு, ஒரு கைப்பிடி எள்ளு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7 கருப்பு துணியில எடுத்து நீங்க வீட்டு வாசப்படி முன்னாடி கட்டணும். இது வந்து 6 மாசம் இருக்குன்னா அதுக்கப்புறம் எடுத்து ஓடுற தண்ணியில விட்டுறணும். இத நீங்க எந்த கிழமையில புரியல? நிறம் வந்து கருப்பு நிற துணி. எந்த கிழமையில? கிழமை வந்து என்னன்னா சாட்டர்டே மார்னிங் 6 to 7. அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து விடும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க. தொழில் பண்றது வேற யாரு கூட சேர்ந்து பண்ணலாமா? நீங்க யார் கூட ஜாயின் பண்ணாலும் நீங்க முதலாளி தான். முதலாளி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்க ஜாதகத்துல உங்க டேட் ஆஃப் பர்த்ல இல்ல. அடுத்தவங்க சம்பளம் வாங்குற மாதிரி தான் இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட சம்பளம் வாங்குற மாதிரி இருந்தா வாழ்க்கை பூரா நஷ்டம் வராது. சரிங்க சார். நீங்க போய் ஒரு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 9 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா கொடுத்த சொத்து எல்லாமே அதுல கரைஞ்சிரும். முடிஞ்ச வரைக்கும் வேண்டாம் ப்ளீஸ். ரைட்? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்படி ஒரு சில நபர்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில நபர்கள் வந்து இந்த மாதிரி முதலாளி ஆயிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த நபர் கேட்டிருந்தாரு. சோ நீங்களும் இந்த மாதிரி டாக்கிங் லைவ்ல நீங்க பேசுறதா தான் என்னன்னு கேட்டீங்கன்னா 9944439027 அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, டீட்டெயில் அனுப்பிச்சுடுங்க, பேசுங்க, அதுல பேசுங்க. நோ ப்ராப்ளம்.